தமிழ்நாட்டுல ஃபாக்ஸ்கான் நிறுவனம் சுமார் 15,000 கோடி ரூபாய் முதலீடு செய்து அப்படிங்கிற தமிழக அரசுடைய அறிவிப்பும் அதன் தொடர்ச்சியா வெளியான பல முரண்பட்ட தகவல்களும் மக்களை குழப்பத்துல ஆழ்த்தி இருக்க நிலையில அதோடைய உண்மை நிலவரம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்பெல்லாம் ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு பெருகிட்ட நிலையில பொறியியல் படிச்ச எல்லாருக்குமே துறை சார்ந்த வேலை அப்படிங்கிறது எட்டாக்கனியா தான் இருக்கு. சோ இந்த நிலையில பிரபல மின்னணு நிறுவனமான ஃபாக்ஸ்கான் தமிழ்நாட்டுல 15,000 கோடி முதலீடு செய்யறாங்க. சோ இதன் மூலமா பொறியியல் துறை சார்ந்தவங்க உட்பட 14,000 பேருக்கு புது வேலைவாய்ப்பு உருவாகும் அப்படிங்கிற தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சரான டிஆர்பி ராஜா தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல அதிகாரப்பூர்வமா வெளியிட்ட பதிவு வேலைக்காக காத்திருந்தவங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தியா அமைஞ்சது. ஆனா இந்த முதலீடு குறித்த அறிவிப்பை ஃபாக்ஸ்கான் நிறுவனம் மறுத்திருக்கிறதாவும் செய்திகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. சோ இது தொடர்பான விவாதமும் சட்டசபையில பேசியிருக்காங்க. அப்போ பேசிய அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபாக்ஸ்கான் முதலீடு அப்படிங்கிறது உண்மையானது மற்றும் உறுதியானது அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. தைவான் நாட்டை சேர்ந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் இந்திய தலைவரான ராபர்ட் வு அப்படின்றவர் தமிழக முதல்வரான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தமிழ்நாட்டுல 15,000 கோடி முதலீடு செய்ய இருக்கிறதாவும் அதன் மூலமா 14,000 உயர்மட்ட வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா சொல்லியிருந்தாரு. சோ தமிழக சட்டசபையின் 3ஆம் நாள் கூட்டமான அக்டோபர் 16ஆம் தேதி இந்த ஃபாக்ஸ்கான் விவகாரமும் எழுப்பப்பட்டிருக்கு. அப்போ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து பேசியிருந்த அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் தமிழ்நாட்டுல ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் முதலீடு 100% உண்மையானது மற்றும் உறுதியானது அப்படின்னு தெளிவுபடுத்தி இருக்காரு. அதுல மேலும் அவர் சொன்ன விஷயம், ஃபாக்ஸ்கான் அப்படிங்கிறது பல நிறுவனங்களை உள்ளடக்கியது. அதுல பல பொருட்கள் தயாரிக்கப்படுது. இந்த நிலையில ஊடகங்கள் ஒரு நிறுவனத்துக்கிட்ட மட்டும் கேள்வி கேட்டு அது இந்த ஒப்பந்தத்தை மறுத்திருக்கிறதா செய்தி போட்டிருக்கு அப்படின்னும் சட்டசபையில அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனையும் தெளிவும் கொடுத்திருக்காரு அமைச்சர். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் இருக்கிற கூகுள் நிறுவனம் எப்படி ஆந்திராவில தனது புதிய முதலீட்டை வெளிப்படையா அறிவிச்சது, ஆனா ஃபாக்ஸ்கான் ஏன் செய்யல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஏன்னா கூகுள் சீனாவில கிடையாது, ஆனா ஃபாக்ஸ்கான் அமெரிக்காவிலையும் இருக்கு, இந்தியாவிலையும் இருக்கு, சீனாவிலையும் இருக்கு. சோ இந்த முதலீட்டு அறிவிப்பை அவங்களால வெளிப்படையா அறிவிக்க முடியாது, ஜியோ பொலிட்டிக்கல் விவகாரத்தை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் புது முதலீடுகளை ஏற்க மற்ற மாநிலங்களும் போட்டி போட்டு வரக்கூடிய நிலையில வீண் மன கசப்புகளை தவிர்க்கிறதுக்காக தான் ஃபாக்ஸ்கான் இந்த முதலீட்டு விஷயத்தை ரகசியமா வச்சிருக்கிறதாவும் அவர் சொல்லியிருக்காரு. சோ எது எப்படியோ இந்த முதலீடுகள் குறித்து ஃபாக்ஸ்கான் அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வெளியிடும் பட்சத்துல தான் இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்னு நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு வராங்க. அதோட அப்போதான் வேலைக்காக காத்திருக்கிற பொறியியல் பட்டதாரிகளும் உண்மையான மகிழ்ச்சியை அடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க.